டிசம்பர் 27 1ஆம் தேதி வரைக்கும் 27ஆம் தேதி கேரளா சரத் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க சார். 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா வந்து திருச்சூர் பிரதர்ஷன் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்றாங்க சார். 29ஆம் தேதி ராஜேஷ் வைத்தியா சார், மேன்லி ராஜேஷ் சார், மன்னார்குடி வாசுதேவன் நம்ம ஓஜா ஆதித்யா பெர்ஃபார்ம் பண்றாங்க சார். 30ஆம் தேதி வந்து விக்னேஷ் ஈஸ்வரன் திருவாரூர் பக்தவச்சலம் சார் அவர் பெர்ஃபார்ம் பண்றாங்க. 31ஆம் தேதி மகத்தி மேம் இங்க இருக்காங்க, அவங்களும் அவங்க டீமும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நார்த்ல ரொம்பவே ஃபேமஸான ராவல் தேஷ்பாண்டே அண்ட் சந்தீப் நாராயணன் அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. சங்கீத் உற்சவ் சீசன் 2 இந்த முறை சென்னை நீலாங்கரையில் உள்ள ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் டிசம்பர் 27 முதல் ஜனவரி 1ஆம் தேதி தினசரி மாலை 6:30 மணி முதல் மிகவும் இந்தியாவில் பிரசித்தி பெற்ற இசைக்கலைஞர்கள் இங்கு வந்திருக்கிற இசைக்கலைஞர்கள் அனைவரும் இசைக்க உள்ளார்கள். ஸோ எல்லோரும் வந்து விழாவை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீலாங்கரையில் எப்போதும் சென்னையில் மயிலாப்பூர், ஆழ்வார்பேட்டை, டி நகரில் தான் கர்நாடக சங்கீதம் அதிகப்படியாக நடக்கும். இந்த முறை ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் நீலாங்கரை நடத்துவதற்கு காரணம் OMR ECRவில் உள்ள மக்களும் கர்நாடக சங்கீதத்தை ரசிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் உரிமையாளரை அணுகிய போது தமிழ் கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கு என்னால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்வதாக கூறினார்கள். அதற்கு எங்களுடைய அவர் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இசைக்கலைஞர்கள் அனைவரும், பெரிய ஜாம்பவான்கள் அனைவரும் பங்கு பெறுகிறார்கள். அனைவரும் வந்து இசையை ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக மெயின் ஸ்பான்சர் விநாயகா கேட்டரிங் ஆல்சோ அவங்களும் கலந்து கொண்டு உணவு அளிக்க இருக்கிறார்கள். ஸோ உணவு சாப்பிட்டுட்டு கச்சேரியும் கேட்டுட்டு எல்லாம் நல்லபடியாக சாப்பிடலாம். கச்சேரியை கேட்டுட்டு சாப்பிடலாம். ஸோ அப்புறம் பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு என்னுடைய விண்ணப்பம், தங்களுடைய குழந்தைகளை அனைவரும் கர்நாடக இசையை கற்றுக் கொடுத்து வளர்க்குமாறு கேட்டுக்கொள்ள. ஏனென்றால் கர்நாடக இசை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் நல்ல கேரக்டர், நல்ல பாமாவும் கர்நாடக இசையை வளர்ப்பதற்கு எல்லோ பெற்றோர்களும் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கலாச்சாரம், இயல், இசை, நாடகம் இது மூன்றிலும் தான் கலாச்சாரம் மிகவும் பிரபலமானது. இன்னைக்கு உலக அளவில் தமிழர்கள் அனைவரும் மிகப்பெரிய போஸ்டில் இருப்பதற்கு காரணம் நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம் தான். ஆகவே கர்நாடக இசையை எல்லோரும் சேர்ந்து வளர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நல்லா அவேர்னஸ் கிரியேட் பண்ணி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கர்நாடிக் மியூசிக்னா மயிலாப்பூர்ல மட்டும்தான் நடக்கும் இல்லாம அந்த சிட்டி லிமிட்ஸ் தாண்டி நம்ம ECRல ஆர்கே கன்வென்ஷன் பண்றாங்க. ஸோ தட் அந்த ஏரியா இருக்கிற மக்கள் கூட வந்து என்ஜாய் பண்றதுக்கு இது மாபெரும் ஒரு முயற்சி. அமேசிங். வி விஷ் தம் ஆல் தி பெஸ்ட். வந்து திருவாரூர் நீலாங்கரை ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் நடக்கிறது. இந்த இசை கச்சேரியை கேட்கறதுக்கு எல்லாரும் ஆகும். பெரிய பெரிய ஜாம்பவான் வந்து பாடுறாங்க. நாங்கள் ஒரு 25 இயர்ஸாக மேரேஜ் வெட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் பண்ணுறோம். வந்து எல்லாரும் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. நான் ராஜு, GK மீடியாவோட பார்ட்னர். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா சாரோட இணைந்து இந்த கர்நாடிக்கல் ஃபெஸ்டிவல் வந்து நான் பண்றேன். அண்ட் ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, நான் சின்ன வயசுல பார்த்து ரசிச்ச பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட பக்கத்துல உட்காந்து பெரிய விஷயம் எனக்கு. அண்ட் இந்த சென்னை சங்கீத் உற்சவ் சீசன் 2 ஃபர்ஸ்ட் சீசன் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் பண்ணோம். பட் இந்த வருஷம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பண்றோம். அண்ட் ஆக்சுவலா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, வழக்கமா இந்த மாதிரி கர்நாடிக் ஃபெஸ்டிவல்லாம் பாத்தீங்கன்னா மயிலாப்பூர், மந்தவெளி, டி நகர் சந்தைகள் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா வி ஆர் ஷிஃப்டட் டு ECR நீலாங்கரை. ஏன்னா அங்க இருக்க மக்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ண ரசிப்பாங்க. நிறைய பேரால அங்க டிராவல் பண்ணி வர முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நாங்க இப்போ வந்து அங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அண்ட் இது வந்து வருஷம் வருஷம் கண்டிப்பா தொடரும் நான் நம்புறேன். அண்ட் 27th ஸ்டார்ட் ஆகிற இந்த ஃபெஸ்டிவல் வந்து 1st of Jan, அதாவது நியூ இயர் வரைக்குமே வந்து கண்டினியூஸா 6 consecutive days 6 different people from across India பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அதுல வந்து அவங்களோட கொலாப் பண்றதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் சார் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது மூலமா நம்ம 3 பேர் செலக்ட் பண்ணிட்டு எவ்ரி டே வந்து நலிந்த இசைக்கலைஞர்களுக்கு பொற்கிளி வழங்க ஆசைப்படுறோம். அதை வந்து GK மீடியா மூலமாகவும், விளம்பரதாரர்கள் மூலமாகவும், இசைக்கலைஞர்கள் மூலமாகவும் நலிந்த இசைக்கலைஞர்களுக்கு பொற்கிளி வழங்குகிறோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமா இதை நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஒரு இனிஷியேட்டிவ் நாங்க எடுத்திருக்கோம். கண்டிப்பா இதுக்கு எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம்.
அண்ட் ஆஸ் பிரசன்ட் மீடியா பீப்புள் எங்களால முடிஞ்ச விஷயங்கள் ஆகியும் உங்க மூலியமா தான் மக்கள் இதுக்கு வர முடியும். ஸோ அதுக்கு உங்களோட ஆதரவும் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. ஜிகே மீடியாஸ் வழங்கும் சென்னையில் சங்கீத உற்சவ். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி மியூசிக் அப்படின்னா, கர்நாடிக் மியூசிக் அப்படின்னா அதுக்கு எல்லாருமே மயிலாப்பூர், மந்தவெளி, டி நகர் இதை சுற்றி தான் நடக்கிறது எல்லா கச்சேரியுமே. அதுவும் இசை விழா அப்படிங்கும்போது எல்லா கச்சேரிகளும் பல சபாக்களும் இந்த ஏரியாஸ்ல மட்டும்தான் இருக்கு. பட் இசிஆர் சென்னையே வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் மோட்ல தான் இருக்கு. ஸோ இசிஆர் திருவான்மியூர் அந்த சைட்ல இருக்கிற எல்லா ரசிகர்களுக்கும் வந்து ஒரு ஈஸி ஆக்சசிபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இசிஆர் ஆர்கே கன்வென்ஷன் சென்டர்ல இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்கிறது. எங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுல பார்ட்டிசிபேட் பண்றது. யூஸ்வலா கர்நாடிக் மியூசிக் வந்து பப்ளிசிட்டி அண்ட் மீடியா பப்ளிசிட்டி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஏன்னா எப்பவுமே ஒரு ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் மோட்லயே தான் இருப்பாங்க. பட் திஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் நைஸ் திங் டு டூ. அதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை. உங்க மூலியமா தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த சைட் ஆஃப் த சிட்டியில நடக்கிறது அப்படிங்கிறது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் மேக்கிங் யூ ஆல் வெயிட். அப்பாலஜிஸ். எல்லாருக்குமே கச்சேரி இருக்கிற நாள், அதனால கொஞ்சம் தாமதமா இந்த ப்ரெஸ் மீட் ஆரம்பிச்சது. அப்பாலஜைஸ் ஃபார் தட். ஸோ உங்க கையில தான் இருக்கு இதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறது. 7 நாட்களும் வந்து வெவ்வேறு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றாங்க. நான் 31st அன்னைக்கு என்னோட கச்சேரி இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. வணக்கம். சாரி டிலே ஆனதுக்கு ரொம்ப மன்னிச்சிருங்க. அவங்க மகத்தி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஷோ மார்னிங் ஒரு ஷோ இருந்தது. அந்த டைம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஒரு இன்னைக்கு கிறிஸ்மஸ் வேற, டிராஃபிக். ஸோ அதனால ஓகே. ஜிகே மீடியா வழங்கும் சென்னையில் சங்கீத் உற்சவ் சீசன் 2. சீசன் 2ல அகெயின் நானும் என்னுடைய பிரதர் மாதிரி திரு மேன்லின் ராஜேஷ் அவர்கள் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. இதில் நிறைய அமேசிங் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. ஒரு மியூசிக் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு ஹால் இருக்கும், ஒரு வென்யூ இருக்கும். பட் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபம் எடுத்து ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் இசிஆர் இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி இப்படி ஒரு மாபெரும் ப்ரெஸ் மீட்டை கூட்டி இப்படி மீடியாலாம் வரவழைச்சு இந்த மாதிரி பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஃபர்ஸ்ட் சீசனே ரொம்ப பிரமாண்டமாக பண்ணாங்க. இந்த செகண்ட் சீசன் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா கச்சேரிக்கும் வாங்க. இது வந்து இசிஆர் மக்களுக்கு அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால மயிலாப்பூர் மந்தவெளியில் இருக்கிறவங்க வராமல் விட்டுறாதீங்க. நீங்களும் வரலாம். இந்த ஷோ இல்லை, யார் வேணா வாங்க, இந்த ஷோ கண்டிப்பாக வாங்க. நானும் ராஜேஷ் அவர்களும் சேர்ந்து 29ஆம் தேதி மாலை 6-7 மணிக்கு வாசிக்க போகிறோம். எங்களோட சேர்ந்து திரு ஒன் ஆஃப் த தமிழ் லெஜெண்ட்னு சொல்லலாம், திரு மன்னார்குடி வாசுதேவன் அவர்கள் வாசிக்கிறாங்க. அப்புறம் பாம்பேலேருந்து ஓஜஸ் ஆதியா அப்படிங்கிற ஒரு தபலா மாஸ்டர் அவரும் வராரு. கண்டிப்பாக வாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த ஷோக்காக. ஸோ எல்லா இடத்தையும் கொண்டு போய் சேருங்க. அது உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களுடைய சப்போர்ட்ல இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப ஓஹோன்னு நடக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே ஜிகே மீடியாவுக்கு இருக்கும். இது சீசன் 2ஓட இல்லாமல் சீசன் 10, 20, 13 போயிட்டே இருக்கட்டும். God bless and thank you so much. இந்த ஈவெண்ட் இண்டோர் ஆடிட்டோரியம் பெரிய கல்யாண மண்டபம், 2500 சீட்டிங் கெப்பாசிட்டி உள்ளது, 800 கார் பார்க் உள்ளது. அதனால வந்துட்டு போறதுலாம் எந்த பெரிய சிரமமும் இருக்காது. போலீஸ்லாம் எல்லாம் ஆல்ரெடி சொல்லி பர்மிஷன்லாம் வாங்கிடுவோம். ஸோ எல்லாருமே சேஃபா வந்துட்டு சேஃபா போகிறோம். அண்ட் 2500 சீட்டுனா அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே யாரும் உட்கார முடியாது. ஸோ அவ்வளோ பேர் தான் உங்களுக்கு ஆர்டிஸ்ட் லெஜெண்ட்லாம் வரும்போது கண்டிப்பா மக்கள் கூட்டம் சேரும். சரிங்களா? இல்ல நான் சொல்றேன், மக்கள் கூட்டம் சேரும். ஏன்னா உங்க எல்லாம் பாக்கணும்னா நிறைய பேர் வந்தே தீருவாங்க. ஸோ மியூசிக்லாம் கேட்கணும். ஸோ வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்போது என்ன பண்ணுவீங்க? இல்ல, அங்க எவ்வளவு சீட் இருக்கோ அவ்வளவுதான் உட்கார முடியும். அதான் சொல்றேன். இது நின்றுகிட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஷோ கிடையாது. இது வந்து கிளாசிக்கல் ஷோ, உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால சொல்லுங்க. மோரோவர் வந்து இது வந்து டிக்கெட்டட் ஷோ. ஸோ எத்தனை சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கோ அத்தனை டிக்கெட் தான் நாங்கள் செல் பண்ண போறோம். we are not going to sell எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டோ 2 சீட்டோ செல் பண்ண போறது இல்லை. அண்ட் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி இது வந்து அவுட்டோர் ஆடிட்டோரியம் இல்லை, இது வந்து இண்டோர். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சீட்டிங் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். அண்ட் கண்டிப்பா கூட்டம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ட் எவ்வளவு சீட்டிங் அலோகேட் பண்றதுமோ அவ்வளவுதான் அலோவ் பண்ண முடியாது நம்மளால. அவ்வளவுதான் சேலும் பண்ண போறோம் நாங்க. அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயம் வந்து மக்கள் எப்படி இந்த டிக்கெட்ஸ் வாங்கலாம் அப்படின்னா, we have ஆன்லைன் டிக்கெட்டிங் பார்ட்னரை வந்து பேடிஎம் அண்ட் புக் மை ஷோ இருக்காங்க, அண்ட் ஸ்பாக்கி 3 இருக்கு.
ஸோ அங்க சீட் வாங்கினா மட்டும்தான் டிக்கெட் வாங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ப்ராப்ளம் இல்லை. ரெண்டாயிரம் டிக்கெட் ஆன்லைன் பேடிஎம்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ வந்து ஒரு ஆன்லைன்ல போயிட்டு நம்ம டிக்கெட் வாங்கணும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி அதை நீங்க அவாய்ட் பண்ணீங்க? சார் மேக்ஸிமம் வந்து எங்களோட டிக்கெட்டிங் ப்ரைஸ்லயே வந்து நாங்கள் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம் சார். நாங்கள் இது மோரோவர் இந்த ஃபெஸ்டிவலுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் ரொம்ப ஹையாவே வைக்கல சார். ஸோ விஐபி டிக்கெட்ஸே பார்த்தீங்கன்னா 499 தான் ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் we have only 3 categories. விஐபி டிக்கெட் இஸ் 499, கோல்ட் பாஸ் இஸ் 199 அண்ட் சில்வர் பாஸ் இஸ் 100. 3 கேட்டகரி தான் வச்சிருக்கோம். பெரிய வெள்ளம் இல்லை. அந்த இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸை நாங்கள் வந்து அவங்க தருவோம். கரெக்ட் தான். பேர் வச்சு சென்னையில் சங்கீத் உற்சவம்னாலே மார்கழி இசை விழா தான். அதுவே தமிழ் ஒவ்வொரு பேர் சமஸ்கிருதம் வருது. அது எப்படி தமிழ் மக்களை இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அங்கேயே உங்களுடைய இது வந்து அடுத்த லெவலுக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல. அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்க? கரெக்டா ஏன்னா எல்லாருமே பார்க்க எது எல்லாருமே பார்க்கறதே கேட்க முடியாது. எது சான்ஸ்கிரிட் தமிழ்ல உற்சவம்னு இருக்கு. உற்சவம். உற்சவம் கேட்கலாம். உற்சவம் அது நீங்க இல்ல உற்சவங்கிற வார்த்தை தான் உற்சவம். அது நம்ம இங்கிலீஷ்ல இங்க உற்சவம்னு அப்படி இது இல்லாம சமஸ்கிருதமா இல்லையா? இது சமஸ்கிருதம் தான் உற்சவம். அதுதான் நான் கேட்கிறேன். நான் வந்து உற்சவம் உற்சவம்ங்கிறது எல்லாருக்கும் டப்புனு புரியணுங்கிறதுக்காக உற்சவம்னு வச்சிருக்கோம். அவ்வளவுதான். அது தமிழ் சமஸ்கிருதங்கிறதுலாம் இல்ல. எங்களுக்கு புரியும். சொல்ற வார்த்தை ஒரு சீக்வன்ஸா வருமேங்கிறதுக்காக அந்த வார்த்தை வச்சிருக்கோம். ஒரு ட்ரெண்ட் பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு அட்ராக்டிவா ஒரு வேர்டு இருக்கதானே இருக்கு. நீங்க கூட ஜீன்ஸ் போட்டு வந்திருக்கீங்க. நீங்க உங்களுக்கு தமிழ் கலாச்சாரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான். சோ இந்த பேர்ல நீங்க சொல்றது எல்லாம் ஓகே தான். சமஸ்கிருதம் நான் தமிழ் ஓப்பனா சொல்றேன். ஓகே. எல்லாரும் வாங்க தமிழ் ஷோ தான், தமிழ் ஷோ தான், தமிழ் ஷோ ஒரு தான். பிளாட்டினம் சொன்னீங்கல்ல, அது எப்படி வாங்க முடியும்னு கேக்குறேன். டிக்கெட்டோட ரேட் என்ன? எப்படி மக்கள் வந்து வாங்குவாங்கன்னு கேக்குறேன். டிக்கெட் சொன்னாரு அதான் சொன்னாரு 500 ரூபாய் 200 ரூபாய் 100 ரூபாய். அஃபோர்டபிள் பிரைஸ் தான் சார் வச்சிருக்கோம். அதுதான் 100 ரூபாய். ஜெனரலா கான்சர்ட்ஸ்னா அதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. as a கர்நாடிக்லாம் கொஞ்சம் குறிப்பிட்ட ஆடியன்ஸா இருப்பாங்க. சோ அத புரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. சோ அதனால வந்து ரொம்ப சீப்பான பிரைஸ் தான் நாங்க அலோகேட் விஐபி டிக்கெட்டே 500 500 ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 99. விஐபி 500, அது கொஞ்சம் பின்னாடி 200, அது கொஞ்சம் பின்னாடி அந்த 300. வாடகை அவ்வளவு ஜாஸ்தி. பட் இருந்தாலும் நாங்க ரொம்ப இதை நல்லா பண்ணணுங்கிறதுல தான் பண்ணோம். வேற யார் ஆக்டர்ஸ்லாம் கலந்துக்கிறாங்க? நடிகர்கள்லாம் இதுல. நடிகர்கள் இது கர்நாடிக் மியூசிக் இசை சங்கீத கலைஞர்கள். சங்கீத கலைஞர்கள் மட்டும்தான். விஜய் பீஸ் யாருமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்களே அந்த ஷோ பிடிச்சிருந்ததுன்னா அவங்களே வருவாங்க, அவ்வளவுதான்.